18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, சரியாக இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் உன்னை எதுக்காக தேடி வந்திருக்கேன் தெரியுமா? இரவு பொழுது எப்படி நெருங்கி வருதோ அதே போல உன் வாழ்க்கையில் வெளிச்சமும் உன்னை தேடி வரப்போகுது. நாளை விடியலின் போது உனக்கு உதவி செய்கிறதுக்காகவே ஒரு பெண் உன்னை தேடி வரப்போகிறாங்க. அந்த பெண்ணின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி நான் முடிவெடுத்துட்டேன். ஏன் இப்போது இவ்வளவு கலக்கமாக இருக்க? உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எப்போவுமே கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்காம எதிர்காலத்தில் என்ன செய்யணும், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு யோசின்னு. ஆனால் மறுபடியும் நீ எதையெல்லாம் இழந்தியோ, யாரெல்லாம் உன்னை திட்டுனாங்க, சண்டை போட்டாங்க, குறை சொன்னாங்களோ, எதெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அதையே மறுபடியும் யோசிக்கிற. போனது போகட்டும்னு அதை முதல்ல தூக்கி போடு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை விட இப்போது 100 மடங்கு சந்தோஷத்தை உனக்காக நான் கொடுக்க தயாராயிட்டேன். அப்படி இருக்கும்போது இன்னுமே ஏன் கடந்து வந்த கஷ்டங்களையே நினச்சி கவலைப்படுற? முதல்ல உன் சிந்தனைகளையெல்லாம் சரியாக செயலாக மாற்ற முயற்சி செய். இனிமே நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பொறுத்திருந்து பாரியன் செல்வமே. இந்த மாலையிலிருந்து இரவு நெருங்கும் வேலை வரை நீ பொறுமையாக இருந்தா போதும். அப்புறம் நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போதே உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னை தேடி வரக்கூடிய அந்த பெண்ணின் மூலமாக தான் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறேன். இப்போ உன் மனசுல என்ன கவலை இருந்தாலும் அதை இந்த கருப்பசாமி பாதத்துல வச்சிரு. உன்னை காக்கும் கடவுளாக இருக்கும் இந்த கருப்பசாமி உன் கஷ்டங்களை தீர்க்கவும் கடமைப்பட்டுள்ளவனாகத்தானே இருக்கேன். நிச்சயமா உன்னை வாழ்க்கையிலே ஜெயிச்சவனாக நான் மாத்துறேன். உன் வாழ்க்கை அழகானதாக ஆகப்போகுது. இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையில இந்த கஷ்டங்களையெல்லாம் நிரந்தரமாக உன் வாழ்வில் தங்க விடாம துரத்தி விட்டுட்டு நிம்மதியாக வாழும்படி கஷ்டங்களை கழித்து வெற்றிகளை வர வைத்து உன் வாழ்க்கைக்கே ஒளியூட்ட போகிறேன் என் செல்லமே. நீ எதுக்காக இப்போ இவ்வளவு சோர்ந்து போயிருக்கன்னு எனக்கு தெரியல. உன் வாழ்க்கையில இருள் ஆக்கிரமிச்சிருச்சா என்ன? நிச்சயமாக இல்லை. உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த கருப்பசாமி வந்த பிறகு இனி எதற்காக நீ பயப்படணும்? தங்குதடை இல்லாமல் நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் தடையின்றி நான் நடத்தி முடிச்சிடுறேன். நீயும் பயமில்லாம முன்னேறிப்போ. உன்னுடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் எந்த கஷ்டம் கொடுத்தாலும் பிரச்சனையை உண்டாக்கினாலும் தொல்லைகளை கொடுத்தாலும் அதை மன்னிச்சிடு. ஆனால் அவங்க செஞ்ச தப்பை மட்டும் மறந்து விடாதே. ஏன்னா நீ மறந்துட்டினா மறுபடியும் ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக இருந்துருவேன். ஒரு முறை உனக்கு ஒருத்தர் கெடுதலோ தவறோ தீங்கோ செய்யும்போது அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுமுறை யாருமே அந்த கெடுதலை உன் வாழ்வில் செய்ய முடியாத அளவுக்கு நீ கவனமாக நடந்துக்கணும் என் செல்வமே. அப்படி நீ உஷாரா கவனமாய் இருக்கும்போது தான் யாராலும் உனக்கு இப்படி துயரங்களையும் துன்பங்களையும் கொடுக்க முடியாது. எப்பவுமே அப்பா கருப்பா எனக்கு அது வேணும் இது வேணும், அது நடக்கணும் இது நடக்கணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் ஒரு நாளைக்காவது நல்லது நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு நன்றி சொல்லி இருக்கியான்னு யோசி. இது நாள் வரை நடந்த நல்ல விஷயங்களுக்காக முதல்ல நன்றி சொல்லினா இன்னும் பல நல்ல விஷயங்கள் என் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே. சில பேர் உன்கிட்ட உன்னை உயர்த்தி பேசுறது போல உன்னை பெரிய ஆள் போலவும் நீதான் பெரிய அறிவாளி போலவும் திறமைசாலியோலவும் உன்கிட்ட பேசி உன்னை உசுப்பேத்தி விட்டு கெட்டவங்க கிட்ட உன்னை மாட்டி விட்டுட்டு அவங்க நைஸாக ஒதுங்கிக்குவாங்க. அப்படி யாராவது உன்னை வேணும்னே புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு தெரியும் போது புகழ்ச்சிக்கு நீ மயங்கிடக்கூடாது என் செல்வமே. இந்த கருப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை தள்ளி வச்சாங்களோ அவர்கள் முன்பாகவே நீ தலை நிமிர்ந்து வாழும்படி உயர்த்தி காட்டுவேன். உன்னை மதிக்காதவங்க கிட்ட இருந்து நீ தள்ளி நிற்க கற்றுக்கோ. ஆனால் ஒருபோதும் நீ தளர்ந்து போயிடக்கூடாது. நீ ஒதுங்கிதான் நிற்கிறியே தவிர வாழ்க்கையின் ஓரத்தில் விழுந்து விடமாட்டாய் என் செல்லமே. மல்லிகைப்பூ போல இருக்கிற உன் மனசை வாடும்படி யாரெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க செஞ்ச அத்தனை கஷ்டத்துக்கும் உண்டாக்கிய காயங்களுக்கும் இந்த கருப்பசாமி நான் மருந்து கொடுக்குறேன். அதாவது அவங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுப்பேன்.
உன் மேலே உண்மையான அக்கறையோடு இருக்கும் இந்த கருப்பசாமி உன்னை ஆட வச்சு அசிங்கப்படுத்துனவங்களையும் அவங்க ஆட்டத்தை காட்டி உன்னை அடக்கி வச்சு கொடூரமாக உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையெல்லாம் நிச்சயமாக தண்டிப்பேன் என் செல்வமே. உன் மன உறுதியை பார்த்து என்னடா இவன் எதுக்குமே சளைக்க மாட்டானே, எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் தாங்குறானேன்னு உனக்கு எதிராக சதி வேலையெல்லாம் செஞ்சு உன்னை சாய்க்க நினச்சி வேணும்னே உன் கோபத்தை தூண்டி உன்னை சீர்குலைக்க திட்டமிட்டு கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு உனக்கு பின்னால் நான் இருக்கேன்றதை காட்ட போகிறேன். ஆமியன் செல்வமே, உன் முகத்துக்கு முன்னால் நல்லவங்க போல நடிக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு. உன் முதுகுக்கு பின்னால் அவங்க செய்கிற வேலைகளையெல்லாம் பார்த்த இந்த கருப்பசாமி அவர்களை இப்போ புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்ய போகிறேன். நீ நினைக்கிற விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் 1000 வரலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். உன்னுடைய வெற்றி உன் வாழ்வில் நிலையாக தங்கும்படி நான் செய்கிறேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வாழுவாய் என் செல்வமே. உன் எண்ணத்தில் எந்த தவறும் எந்த தீங்கும் எந்த குறையும் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாத்தையுமே இந்த முருகன் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். நான் பல முறை உன்னை எச்சரிச்சும் கூட நீ ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக எல்லாரையும் முழுசாக நம்புகிற. எல்லாரும் நல்லவங்க நினச்சி பாசத்தை காட்டிட்டு அப்புறம் அவங்க உன் மனசை நோகடித்த பிறகு அழுது புலம்புவது எப்படி சரியாக இருக்கும்? என் வார்த்தைகளை கேளு. உன்னை புரிஞ்சுக்கவங்க கிட்ட நீ நல்லபடியாக நடந்துக்கலாம். ஆனால் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் கொஞ்சம் விலகி இருப்பது தானே சரியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமியை நம்பு. நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். இந்த உலகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அவங்க முகத்தை பார்த்தா நல்லது நடக்கும், இவங்க முகத்தை பார்த்தா போகிற காரியம் விளங்காது நடக்காதுன்னுலாம் எதுவுமே கிடையாது. எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எல்லாருக்கும் நடக்கிறது. அவங்க கர்ம வினையை பொறுத்து தான் நடக்குதே தவிர இவங்க முகத்தை பார்த்ததுனால இப்படி அவங்கள பார்த்துட்டு போனேன் அதனால் அப்படிங்கிறதையெல்லாம் நீ ஒருபோதும் நம்ப வேண்டாம். ஏன்னா காலாகாலத்துக்கும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கிறது இந்த கருப்பசாமி. அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா அது உனக்கு கர்ம வினையின் காரணமாக தான் நடக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே அவர்களின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்னென்ன நடக்கணுங்கிறத நான் அட்டவணை போட்டுடுவேன் என் செல்வமே. அதன்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. இத்தனை நாளாக உன் கர்ம வினைப்படி தான் நீ கஷ்டங்களை அனுபவிச்ச. இப்போ எல்லாமே முடிஞ்சு போய் உனக்கான நிம்மதியான வாழ்க்கையும் நீ அனுபவிக்க போகிற. இந்த சூழ்நிலையில் நீ எதிர்மறையான எண்ணங்களையோ வார்த்தைகளையோ பேச்சுக்களையோ தவிர்த்து விட்டு எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு நல்லதையே நினைக்க பழகு. நீ கேட்டதையெல்லாம் நான் உடனே உனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு கோவிச்சுக்காத. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான நல்லதை நான் செய்து முடிக்கத்தான் போகிறேன். அதற்கு முதல் கட்டமாக தான் இந்த பெண்ணை மூலமாக உனக்கான உதவி செய்கிறதுக்காக உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்வமே. நீ எப்போதுமே யாரையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அவங்க காசு இல்லை, அவங்க ஒரு மாதிரி நல்லாவே இருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை சரியாக இருக்காது, அவங்க ரொம்ப சரியாக எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கன்னு பலவித காரணங்களால் பல பேரை நீ அலட்சியமாக மட்டம் தட்டி நினைக்கலாம். ஆனால் காலம்ங்கிறது நீ அவங்கக்கிட்டேயே போய் அவங்க கூடவே வாழும்படி கூட உன்னை செஞ்சிடும். அவங்கக்கிட்டேயே போய் கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வேணுமான்னு யோசி. எப்போதுமே யாரையுமே உன்னை விட தாழ்வாகவோ மட்டம் தட்டியோ பேசாதே, நினைக்கவும் செய்யாதே என் செல்வமே. குழந்தை வரம் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் அதை கொடுக்க தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் மிக சிறப்பாக அந்த வரம் உன் வாழ்வில் வந்து சேரும். அதுக்கு பிறகு மொட்டையடிக்கிறதுக்கு என் கோவிலுக்கு தானே நீ கூட்டிட்டு வருவ. நிச்சயமாய் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்கதான் உன் குடும்பத்துக்காக நீ கேட்ட விஷயத்தை எல்லாம் நான் உனக்காக செஞ்சு தரப்போகிறேன். நீ பட்ட கஷ்டமும் துர்க்கமும் துயரமும் எல்லாமே விலகி போய் நீயும் உன் குடும்பமும் நல்லா வளமாக வாழும்படி இந்த கருப்பசாமி அருள் செய்ய போகிறேன். நீ செஞ்ச உதவியையும் நீ செஞ்ச நன்மைகளையும் மறந்து நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை நீ மறந்துவிடு. ஏன்னா அவங்க எப்போதுமே அப்படிதான். மனிதர்களுக்கு நன்றியுணர்வு மிக குறைவாக ஆறுன காலம் எப்போதும் வந்துடுச்சு. நீ எப்போதும்
எனக்கு நன்றி சொல்ல தயாராக இருந்தீனா நீ நினச்சது போல மனசில் யோசித்தது போலவே எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் நடத்திடுவேன். உன் உயிருக்கு நிகரான உறவாக நீ நினச்ச நபரே உன்னை தேடி வந்து நீ நினச்ச நல்லதையெல்லாம் உனக்கு செஞ்சு தரப்போகிறாங்க. நீ செஞ்ச நல்லதை மறந்து உன்னை கஷ்டப்படுத்திய மனிதர்கள் எல்லாருமே மீண்டும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் நான் அற்புதம் செய்வேனேன் செல்வமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீ இன்பமான வாழ்க்கையை வாழப் போற.